ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா February 5 and 6 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா குலசேகரன் பட்டினத்தில் நிறுவப்படும் ஏவுதளத்தில் இருந்து முதல் ராக்கெட் எந்த ஆண்டு விண்ணில் பாயும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2027 மார்ச்க்குள்ள முதல் ராக்கெட் ஏவப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2040 ஆண்டில் இந்தியா மனிதனை நிலவுக்கு அனுப்பி வைக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அடுத்து, குஜராத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புத்தரின் நினைவு சின்னங்கள் எந்த நாட்டில் நடைபெறும் கண்காட்சியில் வைக்கப்பட உள்ளன? இலங்கை நாட்டில் நடைபெற கண்காட்சியில தான் வைக்கிறதுக்கு இருக்காங்க. 1957 குஜராத் மாநிலம் ஆரவல்லி மாவட்டத்தில் உள்ள தேவினி மோரி என்ற தொல்பொருள் தளத்தில் பேராசிரியர் S.N. சௌத்ரி தலைமையிலான குழு புத்தரின் நினைவு சின்னங்களை கண்டெடுத்தது. அதனாலே அந்த சின்னங்களுக்கெல்லாம் தேவினி மோரி நினைவு சின்னங்கள் அப்படின்ட்டே சொல்றாங்க. தேவினி மோரி புத்தரின் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை இலங்கையில நடைபெற கண்காட்சியில காட்சிப்படுத்த இருக்காங்க. அடுத்து, எந்த ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதாரத்தை சர்வதேச அளவில் உயர்த்தும் என தெரிவித்துள்ளாங்க? மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சர்வதேச அளவில் உயர்த்தும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா தற்போது வரி விகிதம் 18% குறைக்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் சர்வதேச அளவில் உயர்வோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா தரப்புல இருந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது இல்லை அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியா மலேசியா CEO அமைப்பின் எத்தனையாவது கூட்டம் நடைபெற்றது? 10வது கூட்டம் நடைபெற்றது. பிரதமராக பதவியேற்ற பின் மோடி மலேசியா செல்வது இது 3வது முறை அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து, ஆங்கில மருத்துவத்தை அடுத்து யுனானி மருத்துவ கல்வி ஹிந்தியில் நாட்டில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் போதிக்கப்பட உள்ளது? அதாவது இங்கிலீஷை தவிர்த்து அடுத்து ஹிந்தியில நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் எங்க யுனானி மருத்துவ கல்வி போதிக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச மாநிலத்துல தான். அடுத்து, $800 பில்லியன் சொத்து மதிப்பை தாண்டிய வரலாற்றின் முதல் நபர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? எலான் மஸ்க் அவங்க தான் சாதனையை படைச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் பிளஸ் செயற்கை நுண்ணறிவு தளமான XAI இது இரண்டையும் இணைத்ததுனால வருமானம் ரொம்ப உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபோர்ப்ஸ் அறிக்கையின்படி இந்த இணைப்பின் மூலம் உருவான புதிய நிறுவனத்தினுடைய மதிப்பு $1.25 ட்ரில்லியன் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்போது $852 பில்லியன் அவருடைய சொத்து மதிப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எம்பிக்களின் அமளியால் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கின் பதில் உரை இல்லாமல் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 2004 தான் அந்த மாதிரி நிறைவேற்றினாங்க. அதாவது எம்பிக்கள் அமளியால குடியரசுத் தலைவருக்கு நன்றி குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது பிரதமரோட உரை இல்லாமலே நிகழ்த்தியிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2004. 22 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் பிரதமர் மோடியின் உரை இல்லாமல் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்து, கைவினை தொழிலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட 10 சிறந்த கைவினைஞர்களுக்கு எந்த விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற விருது தான் வழங்குறாங்க. அதே மாதிரி பூம்புகார் விருதும் எதனோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா கைவினை தொழிலுக்காக தான் தொடர்புடையது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கைத்திற தொழிலினுடைய பங்களிப்புக்காக யார் யாரெல்லாம் சிறந்த பங்களிப்பை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பூம்புகார் விருது தராங்க. அடுத்து, காலநிலை மாற்ற தணிப்பு சுகாதாரத்துறை பார்வை என்ற தலைப்பில் எங்கு மாநாடு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை SRM யூனிவர்சிட்டியில தான் இந்த மாநாடு நடைபெற்றது. அடுத்து, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி திறனில் இந்தியா எத்தனையாவது இடம்? 4வது இடம் பெற்றிருக்கு. 2025 ஆண்டு புள்ளி விவரப்படி 476 ஜிகாவாட் மின்திறனை இந்தியா எட்டியிருக்கு. அடுத்து, உத்தராயணி கௌதிக் பாரம்பரிய திருவிழா எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது? அல்லது இந்த விழா எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் இந்த விழா நடைபெறுகிறது. உத்தராயணி கௌதிக் பாரம்பரிய திருவிழா. அடுத்து, உபேர் ஓலா ராபிடோவுக்கு மாற்றாக எந்த மாநிலத்தில் முதல் முறையாக பாரத் டாக்ஸி தொடங்கப்பட்டுள்ளது? குஜராத் மற்றும் டெல்லி மாநிலங்களில் தான் தொடங்கியிருக்காங்க. 2002 ஆண்டின் பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு ஜூன் 6, 2025 அன்று நிறுவப்பட்ட பாரத் டாக்ஸி பூஜ்ய கமிஷன் மற்றும் சர்ஜ் கட்டணம் இல்லாத, அதாவது தேவை அடிப்படையில் அதிக கட்டணம் இல்லாத விலை மாதிரியில் இயங்குகிறது. உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய கூட்டுறவு அடிப்படையிலான வாகன அழைப்பு தளம், உலகின் மிகப்பெரிய ஓட்டுநர்களுக்கு சொந்தமான நகர்வு தளம் அப்படின்ட்டு இந்த பாரத் டாக்ஸி அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.